நீங்க நிஃப்டில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இன்னமும் டைமிங்லாம் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும் ட்ரேட் பண்றது. கரெக்ட்டா? அப்போ சில டைமிங் இருக்கு. அந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் மூவ்ங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப நிஃப்டில நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தீங்க அப்டின்னா, 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 10:30, 11 வரைக்கும் உங்களுக்கு அந்த மூவ்ங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 11ல ஒரு 12:30, 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கன்சாலிடேஷன் ப்ராசஸ்ல மார்க்கெட் இருக்கும். தென் 1ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகலாம். இல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மூவ் குடுத்து மார்க்கெட்ட குளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க சார்ட்ல நீங்க அனலைசிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஒரு மூவ் குடுத்து, ஒரு கன்சாலிடேஷன் ப்ராசஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் அகைன் ஒரு மூவ் குடுக்கும். எப்பவுமே டைரக்ட்டா ஒரு மார்க்கெட்ல ஒரு மூவ் நல்லா போயிட்டு இருக்குன்னா, சடனா இன்னொரு மூவ்ங்கிறது வராது, ஸ்பைக்ங்கிறது. கொஞ்ச நேரம் கன்சாலிடேஷன் ப்ராசஸோ, இல்ல பிரீமியம் டிகே பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ்ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா, இன்னமும் உங்க என்ட்ரி பாயிண்ட்ல நீங்க எடுக்கும்போது, ஓகே இந்த டைம்ல அவாய்ட் பண்ணலாங்கிறது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாரி ட்ரேடிங் ரிலேட்டட் கன்டென்ட்லாம் வேணும் அப்டின்னா, மறக்காம என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி நான் லைவ் மார்க்கெட் அப்டேட் எல்லாமே என் டெலிகிராம் சேனல் டெய்லியுமே நான் குடுத்துட்டு இருக்கேன். லிங்க் பயோல இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.